இன்றைய நவீன காலகட்டத்தில் காலையில் குடிக்கும் ஒரு கோப்பை தேநீர் முதல் பெரிய வணிக வளாகங்களில் செய்யும் கொள்முதல் வரை அனைத்திற்கும் யூபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முதன்மையான தீர்வாக மாறியுள்ளது. கையில் ரொக்க பணத்தை சுமந்து செல்லும் தேவையை முற்றிலுமாக ஒழித்து மொபைல் போன் மூலமாகவே சில நொடிகளில் பணத்தை அனுப்பும் இந்த வசதி இந்திய மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து விட்டது. போன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற செயலிகளின் பயன்பாடு நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வரும் வேளையில் மறுபுறம் இதனை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களை ஏமாற்றும் ஆன்லைன் மோசடிகளும் தவறான கணக்குகளுக்கு பணம் அனுப்பும் சம்பவங்களும் பெரும் சவாலாக உருவெடுத்தனர். போலியான QR குறியீடுகள், பிரபல நிறுவனங்களின் பெயர்களைப் போல அச்சசலாக உருவாக்கப்படும் போலி கணக்குகள் ஆகியவற்றால் பொதுமக்கள் தங்களின் கடின உழைப்பின் மூலம் ஈட்டிய பணத்தை இழக்கும் அபாயம் நீடித்து வந்தது. தாங்கள் அனுப்பும் பணம் சரியான நபரைத்தான் சென்றடைகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முறையான வழிவகை வேண்டும் என்ற கோரிக்கை நுகர்வோர் மத்தியில் நீண்ட நாட்களாக வலுத்து வந்தது. மக்களின் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையிலும் இந்திய தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அதிரடியான புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய பாதுகாப்பு அம்சத்தின்படி இனி பயனாளர்கள் எந்த ஒரு யூபிஐ செயலி மூலமாகவும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் போதும் பணத்தை பெறுபவரின் வங்கி கணக்கில் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ள உண்மையான பெயர் மற்றும் அவரது வங்கி கணக்கு தொடர்பான அத்தியாவசிய விவரங்கள் திரையில் தெளிவாக தோன்றும். இதுவரை கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களுக்கு விருப்பமான பெயர்களையோ அல்லது ஏமாற்றும் நோக்கத்தோடோ போலியான பெயர்களையோ திரையில் காட்டும் வசதி இருந்தது. ஆனால் இனி அத்தகைய ஏமாற்று வேலைகளுக்கு இடம் இருக்காது. பெறுநரின் வங்கி ஆவணங்களில் உள்ள அசல் பெயர் மட்டுமே காட்டப்படும் என்பதால் நாம் சரியான நபருக்குத்தான் பணம் அனுப்புகிறோமா என்பதை பணம் அனுப்புபவர் 100% உறுதி செய்து கொள்ள முடியும். குறிப்பாக புதிய நபர்களுக்கோ அல்லது ஆன்லைன் வர்த்தகங்களுக்கோ இந்த வசதி ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணாக விளங்கும். இவற்றுடன் சேர்த்து யூபிஐ கட்டமைப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காகவும் சர்வர் மீதான அதிகப்படியான அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் மேலும் சில முக்கிய மாற்றங்களையும் NPCI அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஒரு நாளில் வங்கி கணக்கின் இருப்பு தொகையை சரிபார்ப்பதற்கும் கணக்குகளை பார்வையிடுவதற்கும் குறிப்பிட்ட வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தானியங்கி கட்டண சேவைகளுக்கான நேர கட்டுப்பாடுகளும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் வேளையில் இந்த புதிய நடைமுறைகள் தவறான கணக்குகளுக்கு பணம் மாறுவதை தடுப்பதோடு பண மோசடிகளையும் பெருமளவில் கட்டுப்படுத்தும் என்று நிதித்துறை நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் இனி எவ்வித அச்சமும் இன்றி கூடுதல் பாதுகாப்புடன் தங்களின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இந்த புதிய விதிமுறைகள் வழிவகுத்துள்ளன.